ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது என்ன கதைனா, என்னதான் ஆச்சு இந்த வேர்ல்ட் கப்புக்கு? இல்ல என்னதான் ஆச்சுன்னு கேக்குறேன். அதாவது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, இந்த டீமுக்கு நினைச்சுன்னா இந்த டீம் ஜெயிக்கும்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டானுங்க. இப்ப எந்த டீம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ போன வட்டம் நெதர்லாந்துக்கும் நம்ம அர்ஜென்டினாவுக்கு என்ன மாதிரி வெட்டு குத்தா இருக்கு நம்ம பார்த்துருப்போம். கடைசியில பார்த்தா நெதர்லாந்தை முடிச்சு விட்டானுங்க. சரி, ஓகே, 7 கோல் அடிச்சு ஜெர்மனி உள்ள வந்தப்போ இனிமே நாங்க தாண்டா கொய்யாலன்னு சொல்றப்போ நீங்களா இந்த வரோம் தம்பி அப்படின்னு சொல்லி ஜெர்மனியும் முடிச்சு விட்டானுங்க. சொல்ல போனா பிரேசில முடிச்சு இருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணன் ஏதோ புதிய முயற்சி எடுக்கிறேன். வாழ்க்கையில் யாராவது புதிய முயற்சி எடுத்தாங்கன்னா சுற்றி இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும். அதனால உங்க சப்போர்ட்டை கொஞ்சம் தெரிவிச்சா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை மட்டும் டொங்கி நம்பிடுங்க. மூஞ்சியில அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ணன் வந்து தாடி மீசையெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, பிரேசில் கதைக்கு வரலாமா? பிரேசில் கதையை பார்த்தா முடிஞ்ச அளவு ஜப்பான் முடிச்சிட்டானுங்க. முடிய போகுதுடா அப்படின்னு முடிச்சிட்டானுங்க. அந்த மேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவனுக்கு எத்தனையோ கீழே போய் பார்த்தானுங்க பிரேசில். அவனுக்கு டிசிப்ளின் அவ்வளவு அழகா வச்சிருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கசிமீரோ அதுக்கு மேல ஒரு அட்டம் போய் அந்த பாக்ஸ்குள்ள கீப்பர் என்னென்னமோ பண்ணாங்க. கடைசியில வெளியே அடிச்சாங்க, முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்தான் கசிமீரோ, ஒரே முட்டு முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? கேமையே முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. சரி, இனிமேல் மேலேயே போடுறோம், முட்டுறோம், இவங்களை முடிக்கிறோம் சொல்லி எடுக்கிற பால் ஃபுல்லா கிராஸ். என்ன பண்றது? எங்கிட்ட இருந்தா இதாகி கடைசியில வந்து தப்பிச்சிட்டானுங்க சொல்லணும். ஆனா அந்த கேம்ல நம்ம ரெஸ்பெக்ட ஃபுல்லா ஜெயிச்சது ஜப்பான். ஸோ ஒரு ஏஷியன் கண்ட்ரில இருந்து ஜப்பான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி யூரோப் டாப் டீம்ஸ் எல்லாம் டாப்பில் பண்றானுங்கன்னா அப்போ அவங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? ஓகே, ஃபைன். அதே மாதிரி ரீசன்ட் அப்டேட், இங்கிலாந்து நேத்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டானுங்க. நம்ம ஹாரி மாமா டீமை கேரி ஃபார்வர்ட் பண்ணி குதிக்கிட்டு போயிட்டாரு. அதனால தப்பிச்சாங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப சொல்லுங்க, காங்கோ நல்ல டீம் இல்லையா? போர்ச்சுகல் அது கூட டிராப் பண்ணணும், இந்த டீம் கூட எல்லாம் போய் டிராப் பண்ணி சொல்லி எங்க எவ்வளவு கரிச்சு கொட்டினீங்க. ஆனா காங்கோ என்ன பண்ணானுங்க? இங்கிலாந்தையும் தண்ணி குடிக்க வச்சானுங்க. அதுதான் உண்மை. இந்த வட்டம் ஒரு வேர்ல்ட் கப்ல ஒரு பியூட்டி, அழகு, ஒரு ரொம்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்னன்னா, நம்ம நினைக்காத குட்டி குட்டி டீம்ஸ் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் உண்மை. ஏன்னா எல்லா டீமும் சூப்பரா விளையாடிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் தான் இப்படி. நைட் பெல்ஜியம் பக்கம் போனா 88வது நிமிஷம் வரைக்கும் சினைகள் பெல்ஜியம் போட்டு பெல்ட்டால அடிச்சானுங்க. அதுதான் உண்மை. சரி, அப்படி போய் ரெஸ்டும் போயிட்டு வரலான்னு உள்ள வந்தா 2 நிமிஷம் 2 கோலை திருப்பி எக்ஸ்ட்ரா டைம்ல ஒரு கோலை திருப்பி முடிச்சானுங்க. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, இது ஃபுட்பால். நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்போர்ட் கிடையாது. அன்னைக்கு டேக்கு எவனுக்கு ஹார்ட் இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான். இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், குட்டி குட்டி டீம் எல்லாம் வந்து இந்த மாதிரி டாப்பிள் பண்றப்போ ஏன் ரொனால்டோ வந்து குரோஷியாவை எடுத்து ஸ்பெயினை எடுத்து பிரான்ஸை செமிஃபைனல் மீட் பண்ணக்கூடாது? அப்ப பிரான்ஸை பத்தி ஏன்டா பேச மாட்டேன்னு சொன்னா, பிரான்ஸ் வந்து தீயா இருக்கானுங்கப்பா, முடியல. அவனுக்கு வேற மாதிரி இருக்கானுங்க, பேசவே முடியாது பிரான்ஸை பத்தி எல்லாம். ஆனா ஸ்பெயின் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செஷன்ல போடுங்க. அதே மாதிரி அண்ணனை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஃபுட்பால் டாக்ல பார்க்கலாம். நாளைக்கு தலைமை மேட்ச், ஜெயிப்பாரா மாட்டாரா? கமெண்ட்ல சொல்லுங்க.